யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால்சுந்தர். நவராத்திரி முடிஞ்சாச்சு, பார்த்தாமல் தீபாவளி. ஸோ வரிசையாக தீபாவளிக்கு வேணுங்கிற ஸ்வீட்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாகவும் எல்லோரும் பண்ணக்கூடியதாக எடுத்துட்டுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கலாக்கண்ட் அப்படின்றது பார்க்க போகிறோம். இது ஃபுல் ஃபேட் மில்க்கு, 1.5 லிட்டர் பால் காய்ச்சிருக்கேன். நல்லா பொங்கி வந்துடுது. இது பொங்கினதுக்கப்புறமா இதை அடுப்பை அணைச்சிருங்கோ. அணைச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை திரிக்கணும். பொங்கிடுத்து தெரியறது இல்லையா? ஸோ அடுப்பை அணைச்சிட்றேன். இந்த ஸ்டேஜில் இதை ஆற விடணும். இது 1.5 லிட்டர் பால் திரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது 1/2 லிட்டர் பால், ரெண்டுமே ஃபுல் க்ரீம் மில்க் தான். ஸோ இது 1/2 லிட்டர் மில்க் வந்துட்டு நல்லா சுண்ட காயணும். அதுக்குள்ளே இது காயறதுக்குள்ளே இதை நம்ம மெதுவாக கொஞ்சம் ஆற விடுங்கோ. அப்படியே பொங்க இருக்கிறதே இதை திரிச்சோன்னா அந்த நமக்கு வர அந்த பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, அது கடக்காக இருக்கும். கடக்காக இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த நம்ம பண்ணுற கலாக்கண்ட் ரொம்ப சாஃப்டாக வராது. ஸோ இது என்னென்னு கேட்டீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர் எடுத்துட்டுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பாலை கொஞ்சம் மெதுவாக அது மாதிரி விட்டு திரிக்கலாம். இது எங்கள்கிட்ட ஒயிட் வினிகர் இல்லை மம்மி, நாங்கள் எலுமிச்சை பழம் புழிஞ்சிக்கலாமா? எலுமிச்சை பழம் நல்லா பெரிய பழமாக 2 பழம் புழிஞ்சு வச்சுட்டு அதே அளவுக்கு தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் திரிக்கலாம். நான் முன்னாடியே கூட காமிச்சிருக்கேன் எப்படி எலுமிச்சம்பழத்தை விட்டு திரிக்கலான்றதுக்கு. 2 வருஷம் முன்னாடி நம்ம வந்து ரஸ்மலாய் பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடி ரசகுல்லா பண்ணியிருக்கோம், அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே தேவையாக தான் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டேன். இந்த பன்னீர் எடுத்துகிட்டு இந்த தண்ணி மட்டும் பார்த்தேன்னா இப்படி தண்ணியாக தெரியும் உங்களுக்கு லைட்டாக. பட் நான் முன்னாடி அதுவும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கெல்லாம், இந்த வாட்டரை வச்சு நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையலாம், பருப்பு வேக வைக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆர் நீங்கள் எங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டுடலாம். பட் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுட்டு தெரியறதா உங்களுக்கு? இப்போது வடிகட்டிடலாம். இது நார்மல் வாட்டர் விட்டு நல்லா அலசிடுங்கோ. ஏன்னா நம்ம விட்டுருக்கிற வினிகரோட ஸ்மெல்லெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா அலசிடுங்கோ. இதை நல்லா ஒரு 2 லிட்டர் தண்ணிக்கிட்ட விட்டு அலசிடுங்கோ. இதை ஃபுல்லாக அலசிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இந்த மாதிரி கையை விட்டு நல்லா இப்படி இது பண்ணி இதை அலசி எடுத்துருங்க. பால் காஞ்சின்னு இருக்கு. இது நல்லா 1.5 லிட்டர்ஸ் தண்ணிக்கு விட்டு நல்லா அலசி எடுத்துட்டேன். இதை ஸோ இதை என்ன பண்ணணும், சாஃப்ட் பன்னீராக இருக்கிறதுல இதை கையால் இதுக்கு மசிக்க வேண்டாம். ஏன்னா இது க்ரம்பிள்டாக தான் இதுக்கு வேணும். அதனால் ஜஸ்ட் இது மாதிரி ஒரு பாவ் பாஜி இது
அது மாதிரி ஏதான ஒரு இதால் இது ஜஸ்ட் இது மாதிரி க்ரம்பிளாக ஆக்கிக்கோங்க போதும். இது கலர் மாறக்கூடாது, ஒயிட் கலர்லேயே தான் இருக்கணும். இது கலாகண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒயிட் கலரில் தான் பார்த்துருப்பேன். அட் த சேம் டைம் இந்த ஸ்வீட்டை வந்துட்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் நிச்சயமாக கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இது நல்லா சுண்டணும். சுண்டினதுக்கப்புறமா தான் இதில் சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பன்னீர் அதில் போட்டு ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணணும் கலாகண்டுக்கு. ஸோ நல்லா இது சுண்டி வரட்டும், பார்க்கலாம். நம்ம இதுவுமே நல்லா சுண்டினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 கப் சுகர் போடுறேன். இது எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன்னா 100 கிராம்ஸ் சுகர் இருக்கும். எப்பயுமே கலாகண்ட் வந்து ரொம்ப மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. உங்களுக்கு இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/4 கப் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் இது நல்லா இருக்காது கலாகண்ட். எப்பயுமே சக்கரை போட்டப்புறமா இது நீர்த்துக்கும். ஸோ நல்லா திருப்பி கொதித்து கெட்டியாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பன்னீரை ஆட் பண்ணலாம். சக்கரை நல்லா கரைஞ்சி இதாகட்டும், கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது ஒன்றும் ரொம்பலாம் மெனக்கடலாம் இல்லை, ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியும். ஹார்ட்லி இதுக்கு வந்து நமக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ஒரு 1/2 ஹவரில் இது ரெடி ஆகிடும். பாலை காய்ச்சி திரிய வச்சு அதை வாஷ் பண்ணி எடுக்கிறது தான். இந்த 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சறது தான். இது பண்ணி இறக்கிட்டும் நீங்கள் ஆனால் கொஞ்ச நாள் நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டே இதை கூல் டவுன் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாட்டும் பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உதுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அடுப்பை இந்த நிமிஷத்துலேருந்து பெருசாக வச்சுன்னு கிளறுங்கோ. யூஸ்வலி நான் சொல்லுவேன் சின்னதாக வச்சுக்கோங்கன்னு. இந்த நிமிஷத்துலேருந்து இது பெருசாக வச்சுன்னு கிளறினதான் அது சரியான இதுக்கு வரும். ஒரு 2-3 மினிட்ஸ் கிளறினாலே உங்களுக்கு இது நல்லா திரண்டா மாதிரி வந்துடும். அடுப்பு சின்னதாக வச்சுட்டு இல்லை ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இது ஃபுல் ஃபேட் மில்க் அப்படிங்கிறதுனால நீங்கள் இது அப்படியே இது பண்ணிடலாம். இதுக்கு நெய் வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம். அது என்ன உங்களுக்கே தெரியறது இல்லையா, நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா ஒட்டா மாதிரி வந்துடுத்து பாருங்கள். ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு ட்ரே ரெடியாக வச்சுக்கோங்க. பேப்பர் போட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் இது பிஸ்தா போடுறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட நட்ஸ் இருக்கோ அதை போடுறேன்னா போடுங்க, இல்லை இது அப்படியே ப்ளெயினாக வச்சுக்கிறேன்னாலும் வச்சுக்கோங்க. இதை அப்படியே செட் ஆக விட்டுடலாம். நியர்லி இது வந்து ஒரு 1 to 2 ஹவர்ஸ் செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணுறதே உங்களுக்கு திருப்பி இதை எடுத்து ட்ரேயில் வச்சு கட் பண்ணுறதே உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அவசரமாக உங்களுக்கு வேணும் இது அப்படி சொல்லி நீங்கள் நினச்சீங்கன்னா ஒரு 1 ஹவர் வேணால் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைங்கோ. நாட் இன் ஃப்ரீசர் பிளேஸ், ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்துகிட்டு பீஸ் போட்டு எடுத்து வச்சுருந்தேன்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக ஸ்லைஸ் பண்ண முடியும். இது நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம் நிச்சயமாக. கலாகண்ட் எடுத்து கட் பண்ணலாம். தெரியுதா இப்படி ஜோராக ரெடி ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கே அப்படியே சாப்பிடுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ
இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப இது பார்க்குறதுக்கே உங்களுக்கு எப்படி தெரியறது பற்றிலாம் அந்த பன்னீரோட இதெல்லாம் நல்ல இதுவாக தெரியும் உங்களுக்கு. இது வந்து நல்லா ஒரு 2 hours 2.5 hours ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி ஒரு 1 hour கழித்து நீங்கள் அதை கட் பண்ணிடனா நல்லாயிருக்கும். ஆனால் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கோங்க. வெளியில் வச்சிடனா அவ்வளோ தூரம் சீக்கிரம் ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே நிற்காது. நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தேன்னா 1 வாரம் 10 நாள் கூட வச்சுக்கலாம். இது எல்லாருக்கும் உபயோகமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக்ஸ். நன்றி.